Vanakkam, welcome back to Simply at Home. Today is day 29 of the 31 days of baby steps of the Fly Lady system. So in the system, the entire details are in the description box below. If you want to கீழே லிங்க்கில் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ளேலிஸ்ட்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ என்ன இன்றைக்கி சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் கண்டினியூவேஷன் ஆல்மோஸ்ட் ஆஃப் டே 28 மாதிரி தான் இருக்குது. அதில் எப்படி நீங்கள் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் தண்ணி குடிச்சிங்களா கரெக்டாக? டிட் யூ ட்ரிங்க் யுவர் வாட்டர்? டிட் யூ டேக் யுவர் சப்ளிமெண்ட்ஸ்? நீங்கள் உங்களோட விட்டமின்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்குன்னு 15 minutes டைம் கொடுத்தீங்களாங்கிற மாதிரி டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் மோஸ்ட்லி த கண்டினியூவேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிச்சிட்டோம். we are on day 29. இப்போ ஃபெப்ரவரி மாதம்னு எடுத்துட்டா இட்ஸ் லீப் இயர் இல்லையா? ஸோ ஒரு மாதம் பண்ணியிருக்கீங்க, இந்த சிஸ்டம் எடுத்து பண்ணியிருக்கீங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். இன் லைஃப் டேக் ஆல் தோஸ் ஸ்மால் திங்ஸ் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஈவன் இஃப் என்னால் இன்றைக்கி ஒரு துணி மடிக்க முடியாமல் இருந்தது, நான் இன்றைக்கி ஒரு துணியை மடிச்சிட்டேன். இஃப் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ லாண்ட்ரி அண்ட் ஐ டிட் லாண்ட்ரி டுடே, இட்ஸ் அ பிக் வின். யூ ஹாவ் டு செலிப்ரேட் தட். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஷீ இஸ் கிவிங் அ லிங்க் இன் ஹர் டே 29, ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், பேம்பரிங் யுவர் செல்ஃப், அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இன்றைக்கி என்னென்னா, she is talking about நான் இந்த சிஸ்டமை போட்டுட்டேன், நான் இந்த புஸ்தகத்தை எழுதிட்டேன், பட் எனக்கு 9 மாதம் ஆச்சு. இது வந்து ஆட்டோ பைலட்னால் தானாக பண்ணுறது, ஒரு எஃபர்ட்டே இல்லாமல். ஸோ she is saying it took her 9 months to make this baby steps as a habit for herself. ஸோ ஒரு ட்ரைவோடு ஒரு பேஷனோடு அவங்களே ஒரு சிஸ்டமை பண்ணுறச்சே ஒரு என்தூசியாசமோடு தான் ஜென்ரலாக பண்ணுவோம். அதுக்கே 9 மாதம் ஆச்சு. இட் டுக் 9 months for her to get into autopilot. Now what is this autopilot? ஆட்டோபைலட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காலம்பரம் எழுந்தோடனே நம்மளுக்கே தெரியாமல் எழுந்து அந்த டாய்லெட் போகிறது, அப்படியே ஒரு பல்ல தேய்க்கிறது, அப்படியே ஒரு கொண்டையை போடுறது. ஸோ we just do it without knowing. So if you have a practice on a daily basis, so வாசலில் கோலம் போடுறதா இருக்கலாம், இல்லை தூக்க கலகத்துலேயே அந்த பால் பாக்கெட் எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இன்றைக்கி வச்சோமான்னு, you don't even realize you are doing that. It just happens automatically. அதுதான் ஆட்டோ பைலட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேபி ஸ்டெப்ஸ் அத்தனையும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புக்கை பார்க்காம, அந்த கண்ட்ரோல் ஜேர்னலை பார்க்காம, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் ரொட்டீனில் இதை பண்ண போகிறேன், மத்தியானத்தில் இது பண்ண போகிறேன், சாயங்காலத்தில் இந்த ரொட்டீன் நான் இந்த பேபி ஸ்டெப்ஸை என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டியாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு, டு மேக் தோஸ் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் டு ஃபாலோ தட் பை ஹார்ட் வித்தவுட் ரெஃபரல்ஸ், வித்தவுட் தட் போஸ்ட்-இட். ஷீ சேயிங் இட் டுக் 9 months. அப்போது நம்ம இன்னொருத்தரோட சிஸ்டமை நம்ம ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளைண்டாக ஒருத்தரோட சிஸ்டம் எடுத்து பண்ணுறச்சே it might take some more time if you are not a very consistent person like me, maybe. So consistency is key in this. ஸோ இது விட்டாலும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம அந்த day 1 day 2லேருந்து ஆரம்பித்து பண்ணோன்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது வந்து இஸ் கிவன். அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா, இஃப் ஐ ஹாவ் டு டெல், we are on day 29, right? So even if I have missed laundry on one particular day, the next day I will ensure to do both together. அது ஒரு மாதிரி ஒரு obsession லையோ அந்த இடத்துல பழைய துணி எதுவுமே இருக்கக்கூடாது. I don't want to call it obsession. It's more like it takes you off that can I do it tomorrow attitude. I have something else burning which I have to take care of. அதுவும் இம்பார்ட்டண்ட். இதுவும் பேரலாக பண்ணலன்னா ஒரு பக்கம் பாயிண்டே இருக்கும். லாண்ட்ரி இஸ் ஜஸ்ட் an example. ஸோ அது உள்ளே வந்து it will give you a foul smell, you're attracting negative energy, so many things. ஸோ ட்ரெடிஷ்னலி நம்மளில் பார்த்திங்கன்னா அன்னன்னி துணியை அன்றைக்கே அவங்க துவைச்சாகணுங்கிற அளவுக்கு இருக்குது. யூ ஹாவ் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ் தென் அண்ட் தேர் that time. Just the moment you come out of your bath, you have to finish it.
ஓகே, ஐம் ஸோ சாரி, ஐ காட் டிஸ்ட்ராக்டட். இது மாதிரி தான் நிறைய விஷயம் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் டே 29, டே 30, 31 2 நாள் தான் இருக்குது. லெட்ஸ் see what she is going to say on day 30 and 31. Till then, stay safe, stay happy, stay healthy, stay joyful. Lots of love from Simply at Home, Ramya here. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இன்னும் year end is coming and also we are coming to the end of this baby ஸ்டெப்ஸுக்கே எனக்கு இதனால் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் வி ஃபினிஷ் திஸ் இன் அ பேங்க். See you on day 29. Till then, bye-bye.